3 ones are 3, 3 twos are 6, 3 எழுதிக்கோ. தப்பு தப்பா எழுதாதம்மா. இந்தா அழிச்சிட்டு எழுது. இந்தா. சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டாச்சு. குழந்தை சாப்பிட்டாளா? சாப்பிட்டா. எழுது. ஆர்த்தி சாப்பிட்டாச்சா? இல்ல. ஏன், என்னாச்சு? நான் என்ன பண்றது? சொல்லி பார்த்தேன், சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டா. என்னென்ன பண்ண சொல்றீங்க? ஆர்த்தி, என்ன சாப்பிடல? இல்ல, வேண்டாம். ஏன்? சாப்பிட தோணல. என்ன சின்ன குழந்தை மாதிரி சாப்பிட தோணலன்னு சொல்லிட்டு? குழந்தையாவே இருந்திருக்கலாம் தோணுது சார். வளர்ந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு வருத்தம், வேதனை, எவ்வளவு சிக்கல்கள். ரொம்ப டயர்டா இருக்கு. I'm very tired of it, sir. ஆர்த்தி, உனக்கு ஏற்பட்டிருக்க இந்த சலிப்பு, வேதனை, அப்புறம் சின்ன குழந்தையாவே இருந்திருக்கலாமோன்னு மனசுல ஏற்படுற ஒரு ஆதங்கம், இது எல்லாமே எல்லாருக்குமே ஏற்படுறதா. எனக்கும் பல முறை வாழ்க்கையில வர பிரச்சனைகளை நினைச்சு சலிப்பு வந்திருக்கு. அதை லைஃப்ல தவிர்க்க முடியாது, ஆனா தாண்டி போக முடியும். ஆர்த்தி, பாதையில் இருக்கிற பல்ல மாதிரி தான் இந்த வருத்தங்களும் பிரச்சனைகளும். தாண்டி போய் தான் ஆகணும். நிக்கவும் முடியாது, தப்பிச்சு போகவும் முடியாது. நான் ஏன் சின்ன குழந்தையாவே இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன் தெரியுமா சார்? நான் சின்ன குழந்தையா இருந்தப்போ என் மேல எங்க வீட்டுல எவ்வளவு பாசம் வச்சிருந்தாங்க தெரியுமா? என்னை அப்படியே கொண்டாடினாங்க சார். என்னை பத்தி நிறைய கனவு கண்டாங்க. அப்படியே என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாங்க தெரியுமா? அவங்கள விட அவங்க என்னதான் அதிகமா நம்பினாங்க. அவங்களோட கனவெல்லாம் நான் படிச்ச பெரிய ஆளா வரணுங்கிறது தான். ஆனா அவங்களோட நம்பிக்கைக்கு நான் கொஞ்சம் கூட விசுவாசியா இல்லை சார். என்னை பத்தி நினைச்சா எனக்கு அவமானமா இருக்கு. ஆர்த்தி, நாம நினைக்கிற எல்லாமே நம்ம லைஃப்ல நடந்துறது கிடையாது. அப்படி நடக்காம போறதுக்கு நாமளே முழு காரணமும் கிடையாது. நம்மள விரும்பின பல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்குது. இருக்கலாம், ஆனா என் வாழ்க்கையும் அபியக்கா என்னை பத்தி நினைச்சிட்டு இருந்த கனவுகள் எல்லாத்தையுமே நான் தானே கெடுத்து குட்டிச்சவராக்குன்னு. படிப்புல தோத்து, வாழ்க்கையில தோத்து, இப்ப பாருங்க என் நிலைமைய. வேலைக்கு கூட போக முடியாத சூழ்நிலை. என்ன ஆர்த்தி, நீ அப்படி பேசுற? எவ்வளவு துடிப்பான பொண்ணு நீ. எதுக்காக இப்படி எல்லாத்தையும் இழந்த மாதிரி பேசுற? ஆமா சார், எல்லாத்தையும் இழந்துட்டு வந்தா இப்படிதானே சார் பேச முடியும்? இல்லம்மா, கிடையவே கிடையாது. சில விஷயங்களை நீ தோத்திருக்கலாம், சில கணக்குகள் தப்பா போயிருக்கலாம், அவ்வளவுதான். மற்றபடி வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்துட்டதா யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு விஷயம் நம்மளை விட்டு போகும்போது வேற ஒரு விஷயத்த வாழ்க்கை நமக்கு தருதுன்னு அர்த்தம். வாழ்ற காலம் முழுக்க நமக்கு ஏராளமான சந்தர்ப்பங்களை வாழ்க்கை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு. ஆர்த்தி, நீ சில விஷயங்களை இழந்ததா நினைக்கிற, ஆனா நிறைய பேருக்கு கிடைக்காத அனுபவங்கள் உனக்கு கிடைச்சிருக்கு. அது கத்து கொடுத்த பக்குவமும் முதிர்ச்சியும் உன்னை வழிநடத்த. ஆர்த்தி, நீ படிப்புல தோத்து போனதா சொல்றது உன்னையே நீ ஏமாத்திக்கிற மாதிரிதான். நீ படிப்புல நிறைய சாதிச்சவ. அந்த படிப்பு தந்த அறிவு உன்கிட்ட தான் இருக்கு. சாகுற வரைக்கும் நீ படிச்ச படிப்பு உன்னை விட்டு போக போறது கிடையாது. வாழ்க்கையில நீ தோத்துட்டதா வருத்தப்படுற. நீ இழப்ப மட்டும் நினைக்காத ஆர்த்தி, உன் வாழ்க்கை இன்னும் முடிஞ்சு போயில்ல. இப்ப நீ இழந்ததா நினைச்சு வருத்தப்படுறதை விட மேலான ஒரு வாழ்க்கை ஒருவேளை உனக்காக காத்துக்கிட்டு இருக்கலாம். எனக்கு தோணுது, இதை விட பெரிய வாழ்க்கை உனக்கு வந்து சேர போதுன்னு என் உள்ளுணர்வு சொல்லுது. இதை பாரு ஆர்த்தி, வாழ்க்கைங்கிறது நதி மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கணும், தேங்கிடக்கூடாது. தேங்கினா குட்டை மாதிரி ஆயிடுவோம், புரியுதா?
போ, போய் சாப்பிடு. வா. இல்லக்கா, இதுக்கு நீ கண்டிப்பா ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்க்கா மறுக்கிற? அக்கா, மகேஷ் ரொம்ப நல்லவரு. அவர் கூட அமைய போற உன் வாழ்க்கை நிச்சயமா நல்ல வாழ்க்கையா தான் இருக்கும். ப்ளீஸ்க்கா, உனக்கு அம்மாவை பத்தி நல்லாவே தெரியும். அவங்க பழைய ஜெனரேஷன். ஆனா அவங்களே உன் எதிர்காலத்தை நினைச்சு உனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. நீ ஏன் அனாவசியமா எதையோ நினைச்சு குழப்பிட்டு இருக்க? அக்கா, நீ பண்றது எல்லாமே எங்களுக்காகத்தான். அதை நாங்க யாருமே சந்தேகப்படல. ஆனா நீ நல்லா இருக்க வேண்டாமா? நாங்க எல்லாரும் அதை தானக்கா விரும்புறோம். எதுக்கு பாக்குற? ஏன் இவ்ளோ பிரஷர் கொடுக்கறோம்னா, உன்னோட கல்யாண வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்கு. ஆனா நீ அந்த பாஸ்கர் குடும்பத்தோட கோயிலுக்கு போயிருக்க. மாமா கூப்பிட்டாரு போனன்னு சொல்ல போற அதானே? ஆனா அதுக்கு அவசியம் இல்லக்கா. இங்க பாருக்கா, எனக்கு என் அக்காவோட வாழ்க்கை தான் முக்கியம். அம்மாவுக்கு தான் பொண்ணு அபி மறுபடியும் அந்த சகதியில போய் சிக்கிடக்கூடாதுன்னு பயப்படுறாங்க. அந்த டென்ஷனே அவங்கள படுகுழியில தள்ளிடுமோன்னு எங்களுக்கு பயமா இருக்கு. அக்கா ப்ளீஸ், நீ தனி ஆளா நின்னு எங்களை வாழ வச்சுனா காலம் முழுக்க அந்த குற்ற உணர்ச்சி தான் எங்களுக்கு மிஞ்சும். இந்த கல்யாணத்துக்கு நீ ஒத்துக்கலனா நாங்க எல்லாரும் உன்னை யூஸ் பண்ணிட்டோங்கிற வேதனை எங்களை அலக்கழிச்சுட்டே இருக்கோம். நீ எங்களுக்காக நிறைய பண்ணிருக்க. எங்க சந்தோஷத்துக்காகவும் மன நிம்மதிக்காகவும் நீ ஏன் இந்த கல்யாணத்தை பண்ணிக்க கூடாது? உனக்கு ஒண்ணு தெரியுமா? நீ மட்டும் இதுக்கு ஒத்துக்கலனா அம்மா தன்னோட உயிரையே விட்டுருவேன்னு சொல்லிருக்காங்க. அவங்க ஏதோ வேதனையில பேசின பேச்சா எனக்கு தோணலக்கா. மனசு ஒடிஞ்சு போய் பேசுறாங்க. நான் உறுதியா சொல்றேன், எங்களுக்காக நீ ஏதாவது நல்லது பண்ணணும்னு நினைச்சினா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க. எங்களுக்கு ஏதாவது பதில் சொல்லுக்கா. எல்லாரும் எனக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறீங்க. உங்க இஷ்டப்படியே பண்ணுங்க. எனக்கு இதுல சம்மதம் தான். காதலிய காதலிய ஏனோ பிரிந்து விட்டாய், உன் நினைவால் வாடுகிறேன், என் மனம் நாடுதடி. நீ இருந்தால் நான் சிரிப்பேன், ஏனோ தெரியவில்லை. நீ பிரிந்தால் நான் இறப்பேன், இதுதான் காதலடி. ஏய் பால போடுற. காதலியே. ஏய் என்னடா அண்ணன் மிதந்துனே வராரு? அதுவா மச்சான், இதான் மிதப்புங்கிறது. 4-5 சவாரி வந்திருக்கும், துட்டு எக்கச்சக்கமா சேர்ந்துருக்கும். அதான் அண்ணன் மிதக்குறாரு. ஓஹோ, அப்புறம் பிரதர் சௌக்கியமா? ஏய் என்னடா கண்டுகிட்டா முறைக்கிறான் பெரிய இவனாட்டம்? விடுறா மச்சான், அவனே அப்செட்ல இருக்கான். ஏய் என்ன பெரிய அப்செட்? பொண்டாட்டி மேட்ரா? ஆமாண்டா, நல்லா வேணும்டா. அழகானவ, நல்லா படிச்சவ, சேப்ப வேற இருந்தா. அதனால மாப்பிள்ள இவன் என்ன ஆட்டம் ஆடினா. மச்சான் அவ சூப்பர் ஃபிகரு, பச்சவ. இவன் ஆட்டோ ஓட்டுறவன் தண்ணி பாத்தி. எப்படா செட் ஆகும்? அதான் அவ சேஞ்ச் ஆயிட்டா. இவன் சோகப்பட்ட படின்னு திரியறான். என்னடா மச்சான், மெய்யாலுமே சேஞ்ச் ஆயிட்டல? பின்ன அவ இவனை கைட்டு விட்டு போட்டால. டப்பு பாட்டி கச்ச உடனே கிளி பறந்துடுச்சு. அண்ணன் கிளின் போல்டு. டேய் மச்சான், அவன் கொடுத்து வச்சவன்டா. கிளி நம்ம கிட்ட மாட்டான் போச்சே. அதான்டா மச்சான் வருத்தமா இருக்கு. ஏ புறம்பாக என்ன சொன்னா? தண்ணி வேற போட்டிருக்கான். இதுக்கு மேல அடிக்காதீங்க. வா வா, மட்ட ஐட்டம் பாரு. வா வா. அடப்பாவிங்க இந்த மாதிரி அடிச்சு போட்டு போயிட்டாங்களே. ராஜேஷ் எந்திரிப்பா. ராஜேஷ் பதட்டப்படாதம்மா. ஒண்ணு இல்லம்மா. ஏப்பா யார் பாக்க தண்ணி கொஞ்சம் கொட்டாப்பா. ராஜேஷ் மாமா, யாருங்க இந்த பாவிங்க இப்படி அடிச்சு போட்டு போறாங்க? 4-5 பசங்க இங்க கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருந்தாங்க. ராஜேஷ் வரும்போது ஆர்த்தியை பத்தி ஏதோ தப்பா பேசியிருக்காங்க.
ராஜேஷ் அவங்க அடிக்க அவங்களும் தாறு மாற அடிச்சு போட்டு போயிட்டாங்க. தண்ணி குடி, தண்ணி குடிப்பா. தண்ணி குடிங்க மாமா. ஒண்ணு இல்லப்பா. தண்ணி குடி, தண்ணி குடி. ஏய் ஏய் அது. அட விடுப்பா, அவங்களாம் போயிட்டாப்பா. விடுப்பா. ஏய் நீங்க போயிட்டாங்க மாமா. பாத்து மாமா. பாத்து ஏமா ஆஸ்பத்திரி கூட்டு போலாமா? வேண்டாங்க. பக்கத்துல தான, நானே கூட்டிட்டு போயிடுறேன். பாத்து மாமா. ஏ செல்வம், ராஜேஷ் வீட்டுல கொண்டு போய் விட்டு வாடா. கூட்டு போவோம். பாத்து வாங்க மாமா. அவனுங்களானா சும்மா விட மாட்டான். அவனை பயன்ட்டானுங்க பாத்தியா? ஏய் விடியா ராஜேஷ் பாத்துப்பா. சும்மா என்னப்பா புடிச்சுருக்குறா? விடியா தில்ல இருந்தா ஒருத்தைக்கு ஒருத்த வர சொல்லியா? பாத்துக்கோ. எல்லாம் சேர்ந்து கோஷ்டி ஆடிக்கிறானுங்க. அவனை கண்டம் பண்றேன் பாரு அவனுங்கள. வரட்டுமா? விடமாட்டான் அவனுங்களா? விடவே மாட்டான். என்ன பத்தி அந்த வெள்ளம் உனக்கு தெரியல. ராஜேஷ், மௌன என்னடா? சுருகு போட்டு வெளியிறேன் பாரு. என்னடா என்னாச்சுடா உனக்கு? ஏன்டா அப்படி பெனாத்துற? அப்பா, அத்தை, ஆர்த்தி பத்தி யாரோ தப்பா பேசினாங்களா, அதனால இவர் அவங்களோட சண்டை போட்டு வந்திருக்காரு அத்தை. டேய், பட்ட பகல்ல குடிச்சிட்டு வந்து ஏன்டா இப்படி சண்டைக்கு அலையற? அம்மா நானா வம்புக்கு போலாமா? அவனுங்க ஆர்த்தி பத்தி தப்பா பேசினால்தான் நான் சண்டைக்கு போனேன். இந்த பாருமா, என் கூட இருந்தாலும் இல்லை என்ன விட்டு போனாலும் ஆர்த்தி என் பொண்டாட்டி தானம்மா. அவளை பத்தி யார் பேசினாலும் நான் வெட்டுவேன். மாமா, ஏய் உன்னாண்ட யாராவது தண்ணி கேட்டாங்களா? இப்போ எத்தனை பாடி? குடிங்க ஏய் மாமா. எத்தனை பாடி? டேய் ராஜேஷ், பைத்தியக்கார மாதிரி நடந்துக்காதடா. பைத்தியக்கார மாதிரி இல்லம்மா, நான் இப்ப பைத்தியக்காரனே தான். இத பாருடா, பேசாம கொஞ்ச நேரம் போய் படுத்து தூங்கு, எல்லாம் சரியா போயிடும். நம்ம தூக்கமா? அடப்பாமா நீ வேற. எப்படிம்மா தூக்கம் வரும்? எப்படி வரும்? வராதுமா. டேய், நான் அப்படி என்னம்மா தப்பு பண்ணிட்டேன்னு என்னைய வீட்டை விட்டு வெளில போனா? சரிடா, இப்ப அதுக்கு என்ன பண்றது? அம்மா நான் அவளை வெறும் ஒய்ஃப் மாதிரி அம்மா பார்த்தேன். ஒரு எஜமானி மாதிரி அவள் சொல்ற பேச்செல்லாம் கேட்கல. அம்மா நீ ஏன் சொல்லுமா? அவ பேச்ச கேட்குற மாதிரி நான் உன் பேச்சை எப்பனாச்சும் கேட்டிருக்கேனாம்மா? ஆமா, எந்த காலத்துல தான் நான் சொன்னதை கேட்டிருக்க? ஆர்த்தி சொன்னா மறு பேச்சே கிடையாது உனக்கு. பாத்தியம்மா, நீயே ஃபீல் பண்ற மாதிரி நான் எவ்வளோ ரெஸ்பெக்டா நடந்துருக்கேன். ஆனா அவன் என்னடானா எனக்கு டேகா குத்து டாட்டா சொல்லிட்டு போயிட்டாமா. ஏமா அப்படி பண்ணா? நான் ஏதாச்சும் பெருசா தப்பு பண்ணிட்டேனாமா? இல்லடா ராஜேஷ், நீ எந்த தப்பும் பண்ணலப்பா. பின்ன ஏமா அவன் என்னை விட்டு போனா? இதுக்கு நான் என்னப்பா சொல்ல முடியும்? நேரம் காலம் சரியில்லைன்னு தான் சொல்லணும். என்னம்மா பெரிய நேரங்காலம்? அதெல்லாம் சொம்மா. ஏம்மா நீயே சொல்லு. அவளை நான் திட்டல, கோச்சிக்கல. அவள் சொன்னதையும் எதையுமே நான் மறுத்து பேசல. பின்ன எதுக்காக அவள் திடீர்னு வீட்டை விட்டு வெளில போனோம்? என்ன கேட்டா நான் என்னடா சொல்றது? ஐயோ, உன்னெல்லாம் ஒரு பெரிய மச்சி நினச்சி கேட்டேன் பாரு. என்ன சாணியால அடிக்கணும். டேய் மாமா, ஏய் வாகுரு, எங்க போயிட்டு வர? அதெல்லாம் விடு. பசங்க கூட என்ன பிரச்சனையா? ஏய் அதை விட்ற, அது ஒரு பிசாத்து பிரச்சனை. ஆர்த்தி வீட்டை விட்டு வெளில போயிடுச்சுடா. அதான் மனசுலாம் கண்டு துடிக்குது. அதான் இப்ப பிரச்சனையே. மாமா, உன் ஒய்ஃபை நான் பார்த்தேன்டா. ஐயா எங்கடா? இல்லை மாமா, நெற்குன்ற வரைக்கும் ஒரு வேலையாக போயிருந்தேன். அங்கே உன் ஒய்ஃப் ஒரு வீட்டாண்ட நின்றுட்டு இருந்தாங்கடா. நெற்குண்டு இல்லையா? யாரு விட என்னன்னு விசாரிச்சாடா? விசாரிக்காமல் இருப்பேனா? விசாரிச்சதுல யாரோ தொல்காப்பியனோட வீடுன்றாங்கடா. தொல்காப்பியனா? என்னடா சொல்ற? தொல்காப்பியன் வீடா? டேய் நல்லா விசாரிச்சாடா? விசாரிச்சேன்டா, தொல்காப்பியனோட வீடு தானே அது. அப்போ அவ அம்மா வீட்டுக்கு போகலையா? அங்க என்ன பண்றா? வாங்க வாங்க. உட்காருங்க. மகேஷ், மகேஷ், என்ன சாப்பிடுறீங்க? ஒண்ணு வேண்டாம். ஓ வாங்க ஆண்டி. வாங்க ஆனந்தி. நேத்து அபி வராதது உங்க மனசுக்கு சங்கடமா தான் இருந்திருக்கும். அப்படிலாம் இல்லைங்க.
நாங்க வருத்தப்படக்கூடாதுங்கிறதுக்காக சொல்லாதீங்க. எனக்கு தெரியும், உங்க இடத்துல யார் இருந்தாலும் மனசுக்கு வருத்தமா தான் இருக்கும். அபியக்கா பண்ணது எங்களுக்கும் வருத்தமா தான் இருந்தது. அபி வந்ததுமே காரணத்தை கேட்டோம். அவ தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில பாஸ்கர் குடும்பத்தோட கோயிலுக்கு போயிருந்தாளாம். ஆனா இந்த நிச்சயதார்த்தத்தை பொறுத்த வரைக்கும் அபிக்கு முழு சம்மதம். அப்படியா? நிஜமாவா சொல்றீங்க? நிஜமாதாங்க. அபிக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இருக்கு. முழு மனசோட அவ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா. ரொம்ப சந்தோஷங்க, ரொம்ப சந்தோஷம். என்ன உங்க முகத்துல சந்தோஷமே இல்ல? அது வந்து கொஞ்சம் யோசனை, வேற எதுவும் இல்லை. என்ன சொல்றீங்க? என்ன தம்பி, உங்க மனசுல என்ன குழப்பம்? இந்த விஷயத்த சொன்ன உடனே நீங்க சந்தோஷப்படுவீங்கன்னு நினைச்சேன். ஆனா உங்க ரியாக்ஷன் வேற மாதிரில இருக்கு. அபி என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிட்டாங்க. அதை விட எனக்கு வேற என்ன சந்தோஷம் இருக்கும்? அதான் சம்மதிச்சிட்டாங்களே, அப்புறம் என்ன? அது இல்லைங்க, சந்தோஷத்தை விட மனசுல பயம்தான் அதிகமா இருக்கு. ஏற்கனவே ஒரு தடவை அபி சம்மதிக்காததுனால எல்லாமே நின்னு போச்சு. அப்போ நான் எவ்வளவு வேதனைப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். இப்போ மறுபடியும் அதே மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாது. அதை நினைச்சாதான் பயமா இருக்கு. ஆண்டி, அபி நிச்சயமா இதுக்கு சம்மதிச்சிட்டாங்களா? என்ன தம்பி இப்படி கேக்குறீங்க? அபி சம்மதிக்காம நான் இவ்வளவு உறுதியா சொல்லுவேனா? நிஜமாவே அவ சம்மதிச்சிட்டா. அப்படி இல்லைங்க, அபி கிட்ட நான் கல்யாண விஷயமா பேசினேன். இது வேண்டாங்கிறதுல உறுதியா இருந்தாங்க. ரொம்ப தெளிவா பேசினாங்க. அந்த சூழ்நிலையில என் மேல ரொம்ப கோவப்பட்டாங்க. கல்யாண வாழ்க்கையில அவங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் அவங்களுக்குள்ள ஒரு கசப்பை ஏற்படுத்திருக்குன்னு அவங்க பேச்சுல இருந்து தெளிவா தெரிஞ்சது. அப்படி இருந்த அபி எப்படி சம்மதிச்சாங்கன்னு எனக்கு தெரியல. தம்பி, நான் இந்த காலத்து மனுஷி இல்ல. கட்டின புருஷன் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் அவனை மதிக்கணும்னு சொல்ற காலகட்டத்தை சேர்ந்தவ. இன்னைக்கு நானே என் பொண்ணு அபிக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறப்போ அவ ஏன் இதுக்கு சம்மதிக்க மாட்டான்னு நினைக்கிறீங்க? ஆமா மகேஷ், அக்கா சம்மதிச்சிட்டாங்க. That's nice. அடுத்த வெள்ளிக்கிழமை நல்ல நாள், அன்னைக்கே நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? தாராளமா வச்சுக்கலாம். ஏற்பாடு பண்ணுங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். அப்ப நாங்க கிளம்புறோம். சரிம்மா. வரேன் தம்பி. வர மகேஷ். வரமா. வாமா. வா மகேஷ். மகேஷ், நீ உன் மனசு மாதிரியே நல்லா இருக்கணும். நீ விரும்பின வாழ்க்கை உனக்கு கிடைச்சு நீ சந்தோஷமா இருக்கணும். அதுதான் என் ஆசை. நடக்கும்மா, கண்டிப்பா நடக்கும்.